அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலமாகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். சனி என்பது கர்மபலம் தரும் கிரகம் என்பதால் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரகப்பெயர்ச்சியான சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இதுவரை உங்களது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ராசியையும் பார்க்கிறார். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுபபலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். வரும் மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனிப்பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சனி பகவானின் இந்த பெயர்ச்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கையில் தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார் சனி பகவான். மீனம் உங்களுக்கு 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானம். இந்த சனி அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டம சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்களில் 50% கெடுபலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 5 விஷயங்களில் கவனமாக இருந்தால் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து தப்பிக்கலாம். குறிப்பாக தாயாரின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. மாறாக சொத்து சேர்க்கை, தனவரவு ஆகியவை உண்டாகும். பண விஷயத்தில் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தால் திரும்பி வராமல் போகக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் சிறிய சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்து கொண்டே செல்வது நல்லது. பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்தால்தான் நிம்மதி ஏற்படும். இதுபோன்ற மனநிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. பிரச்சனைகளெல்லாம் தானாக தீரும். புத்திசாலித்தனத்தை கொண்டு தீரும் பிரச்சனையை தீர்ப்பது நல்லது. இல்லையெனில் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொண்டு கடந்து சொல்வது நல்லது. பகை ஏற்படும். நன்றாக பழகிக் கொண்டிருந்த உறவுகள் திடீரென பகை பாராட்டும் நிலை ஏற்படும். அவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த 5 விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் சனியினால் பெரிய கெடுபலன்கள் எதுவும் ஏற்படாது. வாக்கு கொடுப்பதில் கவனம். சனி 2 மற்றும் 3க்கு அதிபதியானவர். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபர். வாக்கு கொடுப்பதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தால் அதனை காப்பாற்றாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படும். பெரிய அளவில் செலவு செய்யாமல் அளந்து செய்வது நல்லது. செலவு செய்வதில் கவனம். அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் செலவு செய்வது நன்மை பயக்கும். தைரியம், தன்னம்பிக்கை குறைந்தது போல தோன்றும். ஆனால் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சனி அது போன்ற மாயை ஏற்படுத்தும். அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. சனியின் பார்வை 1, 6, 10ஐ பார்ப்பதால் அதீத குழப்பம், எரிச்சல், டென்ஷன், மனரீதியான பிரச்சனை, ஏன்தான் வாழ்கிறோமோ என்கிற எண்ணம், மந்த நிலை போன்றவை ஏற்படும். வேலையில் கவனம். 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். ஈகை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தினமும் செய்கிற வேலையில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது போல தோன்றும். உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு செய்து கொண்டே இருப்பது நல்லது.
10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அதீத டென்ஷன் ஏற்படும். அந்த கோபத்தை வீட்டுக்குள் வந்து காட்டாமல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடைபிடித்தாலே சனி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பேச்சில் நிதானம் மிக முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்கள் பகையை உருவாக்கும். பொருளாதார நிலை உயர்விருக்கும். சிலருக்கு புதிய வீடு, நிலம் வாங்கும் யோகம் கைகூடும். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். வீட்டு பராமரிப்புக்காக அதிக பணம் செலவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன் கிடைக்கும். குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது வெளியூர் பயணம் உண்டு. தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யும்போது மூத்த குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. வேலையில் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும். வேலையில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக வேலைப்பளு காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும். படிப்பில் மாணவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். படிப்பில் மந்தநிலை ஏற்படாமல் இருக்க திட்டமிட்ட நேர மேலாண்மை அவசியம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு போராட்டமான சூழல் இருந்தாலும் உங்களின் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். கலைஞர்கள் புதிய படைப்புகளை உருவாக்கும்போது காப்புரிமை போன்ற சட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கவும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழை விட பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்களே முக்கியமாக இருக்கும். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்துத் தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றமடைவார்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். நன்மை தீமைகளைப் பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். உத்திராடம் 1 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். தனுசு ராசியினருக்கு சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்தை குறைக்கும். இயன்றவரை சனிக்கிழமைகளில் 48 எள் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, புளியோதரை தானம் செய்வது ஆகியவை விசேஷமானது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதும் அவசியம். சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் காகங்களுக்கு எள் கலந்த சாதம் வைப்பது மன அமைதி தரும். அரசமர பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபடுவது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.